வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தினுடைய கவலைப்படுவது நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு ஆர்வத்துக்குரிய விஷயத்தை நான் உங்களோட இந்த பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆலயங்களிலே பல மக்களோடு இந்த நாங்கள் பேசுகிற சந்தர்ப்பமானது இருக்கிறது. நாங்கள் இந்த பேசும்பொழுது சில நேரம் சில மக்கள் இந்த கேட்ட கேள்வி இது உங்களுடைய கேள்வியாக கூட இந்த இருக்கலாம். தேவன் என்னை மன்னிப்பாரா? என்னுடைய பாவங்கள், என்னுடைய தவறுகள், நான் இது நாள் வரை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் அருவருப்பானவைகள், தேவன் என்னை மன்னிப்பாரா? என தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்களை நான் செய்திருக்கிறேன். தேவன் விரும்பாத அல்லது தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளாத பல விஷயங்களை நான் செய்கிறவனாய் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தெளிவாக இடத்தில் கவனிக்கும்படியாக தேவன் தன் வார்த்தையில சொன்ன அந்த வார்த்தை கவனிங்க. துன்மார்க்கனுடைய மரணத்திலே தேவன் பிரியப்படுவதில்லை. ஒருவன் தன் பாவத்திலே மரிப்பதை தேவனிடத்தில் விரும்புவதில்லை. ஆண்டவராக இயேசு சிலுவையில செய்த தியாகம் எதற்காக? நீங்களும் நானும் பாவங்களோட இடத்துல மறிக்கணுன்றதுக்காக? மிக நிச்சயம் கிடையாது. அந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியாகவே, நரகத்திலிருந்து நம்முடைய ஆத்துமாவை இந்த மீட்டெடுக்கும்படியாகவே இயேசு அவர் தன்னுடைய உயிரை விலையாக செலுத்தினார். நாம் தேவன் ராஜ்யத்துக்குரியவராய், தேவனுடையவராய் இடத்துல மாறும்படி. ஆனா இப்போ நீங்க யார் உங்க பாவத்தை குறித்து யோசிச்சு இருக்கீங்களோ? நீங்க அந்த பாவத்தை செய்துட்டீங்க, அந்த தவறானது செய்துட்டீங்க. சரி, நீங்க அந்த பாவத்திலே இந்த விழுந்தீர்கள். கேள்வி, தேவன் என்னை மன்னிப்பாரா? உங்களுக்குள்ளாக இப்படியான ஒரு கேள்வி இருக்குமே ஆனால் நீங்கள் இந்த நேரடியாக பதிலை இந்த பெற்றுக்கொள்ள, நீங்க நேரடியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேவன் எப்படியாக இந்த வேலை செய்ய இந்த முடியும் என்பதை இந்த தெரிந்து கொள்ள ஒரு சாட்சியை நான் உங்களோட இந்த பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக நிச்சயமாய் இந்த சாட்சியை கவனமாய் இந்த கவனிங்க. இந்த நபர் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் யாரா இந்த இருந்தார், ஆனா இங்கு இந்த நாளிலே தேவன் தன் வாழ்க்கையை மாற்ற அனுமதியானது இந்த கொடுத்த பிற்பாடு இவர் யாராக இந்த இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நபருடைய சாட்சி, இவருடைய கடந்த காலம், இவருடைய நிகழ்காலம் என்ன என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது மிக தெளிவாக இந்த புரிந்து கொள்ள முடியும். தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாரா இல்லையா? இந்த சாட்சியை பாருங்கள். நான் மீண்டும் உங்களுடைய இந்த இணைவை பேசும்படியாக. வீட்டுக்குள்ள நான் மனைவியா இருப்பேன், ஆனா வெளியே வேற விதமான ஒரு நபரா இருப்பேன். வெளியே நான் திருமணமாகாத நபரை போல இருப்பேன். எனக்கும் அவருக்கும் திருமணம் ஆயிருந்தும் கூட நான் பல உறவு முறையில ஈடுபட்டு இருந்தேன். என்னுடைய பெயர் மர்செல்லா. என் பெயர் அலெக்சாண்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் பல உறவு முறையில ஈடுபட்டு இருந்தேன். அந்த உறவுகள் எல்லாமே என்னை மன விரக்திக்கு உள்ளாக்குச்சு. என்னுடைய முதல் திருமணத்துல எனக்கு திருப்தி இல்லை, அது சரியா வேலை செய்யல. முதல் திருமணத்துல எனக்கு பையன் இருந்தான், நான் நிறைய ஆண்களோட உறவு கொள்ள ஆரம்பிச்சேன். இந்த உறவு முறையில ஈடுபடும் பொழுது அவங்களாவது எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். இது எல்லாத்தையும் செஞ்சு கூட என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இந்த உறவு முறைகள் எதுவுமே என் வாழ்க்கைக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கல. நான் எப்போ அலெக்சாண்டர் பார்த்தனோ அந்த தருணத்துல தான் என் வாழ்க்கைக்கான பதிலை பெற்றுக்கொண்டேன். அவர் அந்த தருணத்துல வெற்றிக்குரிய நபரா இருந்தாரு. அவரும் உடைக்கப்பட்ட திருமணத்திலிருந்து வந்தவரா இருந்தாரு. நாங்க சில நாட்கள் பழகினோம், டேட் செஞ்சிருந்தோம். ஆனா உண்மை என்னன்னா, நான் அவரிடமும் போலியா தான் இருந்தேன், நடிச்சிட்டு தான் இருந்தேன். அவர் கூட இருந்தாலும் நான் பல ஆண்களோட உறவு முறையில ஈடுபட்டுட்டு தான் இருந்தேன். அது அவருக்கு தெரியாத. நான் கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் நான் இதை நினைச்சேன், இந்த தருணத்தை பயன்படுத்திக்கணும். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றும்னு நினைச்சேன். அதன் மூலமா நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சேன். இந்த தருணத்தை எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன் நான். அந்த நேரம் அவளுக்கு ஒரு குழந்தை இருந்தது. எனவே நான் சொன்னேன், சரி நம்ம சேர்ந்து வாழலாம். நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு குழந்தை இந்த சமுதாயத்தில் தனியாக அப்பா இல்லாமல் வாழ்றது கடினமான விஷயம். எனவே நம்ம சேர்ந்து வாழலாம், பார்க்கலாம் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டேன். ஒரு பெரிய வீடு நான் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இருந்தது. ஏன்னா அந்த நேரம் எனக்கு ஒரு மகள், என் மகளுக்கு ஒரு மகள், ஒரு குழந்தை பிறக்க வேண்டிய ஒரு நிலைமை. எனவே எல்லாருமே நாங்கள் ஒன்றா இருக்கணும், சரி சேர்ந்து வாழலாம், நான் ஏற்றுக்கொண்டேன், முன்னோக்கி செல்ல. ஆனால் அது நான் எதிர்பார்த்தது கிடையாது. வீட்டுக்குள்ள நான் மனைவியா இருப்பேன், வெளியே வேற விதமான நபரா இருப்பேன்.
வெளியே திருமணமாகாத நபரை போல இருப்பேன். ஆண்களோட தொடர்புல தான் இருந்தேன். இவரோட திருமணம் ஆயிருந்த போதிலும் பல உறவு முறையில ஈடுபட்டுட்டு இருந்தேன். இந்த எல்லா பிரச்சனையும் மத்தியில என்னுடைய யோசனை என்ன அப்படின்னா, குடிக்கணும். நான் குடிச்சிட்டு நான் தூங்கிடணும். அதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரதுக்கு எனக்கான வழியா தெரிஞ்சது. ஆனா நான் எழுந்துப்பேன். ஆனா அதே பிரச்சனையோட தான். என்னால மாற முடியல. என்னால அவரை ஏமாத்தாம இருக்க முடியல. இதை நிறுத்தவே முடியல. இது ஒரு கெட்ட பழக்கமா ஆயிடுச்சு. ஏதாவது பண்டிகை சமயத்துல நான் அவருக்கு ஒரு பெண்ணை கொடுக்கறது, பரிசா கொடுக்கறது, அவரு ஒரு பெண்ணோட இருக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவர் வேற பெண்களோட சுத்தினார்னா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அப்பதான் எனக்கு நான் ஒழுங்கா இருக்கேங்கிற மாதிரி தோணும். ஏன்னா நான் அவரை ஏமாத்திட்டு இருக்கேன். அதனால அவர் வேற ஒருத்தரோட இருந்தா எனக்கு கவலை இல்லை. அதனால என்னுடைய பணத்தை நான் இழக்க தொடங்கினேன். இதற்கான விலை ரொம்ப அதிகமா இருந்தது. நான் பார்க்கும்பொழுது இந்த குடியினால ஏராளமான தொகையை நான் இழந்திருந்தேன். நான் திடீர்னு கண்ணை திறந்த கணக்கு பார்க்கும்பொழுது ஏராளமான தொகை என்னை விட்டு போயிட்டு இருந்தது. நிறைய பணம் செலவாயிருந்தது. என் வியாபாரத்தை அதனால் நான் இழந்தேன். எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு தான் யோசிச்சேன். இவரையும் என்னுடைய மகள்களையும் வீட்டுல விட்டுட்டு நான் வெளியே போவேன். எனக்குள்ள இருக்கிற வெறுமையை எப்படியெல்லாம் நிவர்த்தி ஆக்குறதுங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யலாமோ எல்லாத்தையும் செய்வேன். உண்மை என்னன்னா எனக்குள்ள வெறுமையானது இருக்கு. அந்த வெறுமை காசுனாலேயோ பணத்தினாலேயோ இந்த உலகத்து ஆசையினாலேயோ ஆண்களினாலேயோ நிவர்த்தி செய்ய முடியாது. அதை முழுமையாக்க முடியாது. அதை முழுமையாக்கிறதுக்கு நான் எங்கெங்கேயோ என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டு, ஆனா இதை யாராலும் எப்படியும் அதை முழுமையாக்க முடியல. அதை நிவர்த்தி செய்ய முடியல. அதன் விளைவாக நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். உண்மையாவே என்னுடைய வாழ்க்கையில நான் என்னதான் செஞ்சிட்டு இருக்கேன். அந்த தருணம் தான் என் வாழ்க்கையையும் எனக்கும் ஞாபகம் வந்தது. 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் உண்மையான தேவனை கண்டடைஞ்சிருந்தேன். உண்மையான தேவனை நான் சந்திச்சிருக்கேன். தேவனோட ஏற்பட்ட அனுபவங்கள், தேவனோட ஏற்பட்ட எனக்கு வெற்றிகள், இந்த கடினமான தருணத்துல என்னோட திருமண பிரச்சனையில, என்னோட சோகம் நிறைஞ்ச இந்த வெறுமை நிறைஞ்ச வாழ்க்கையில என்னால யோசிக்க முடியுது. என்னுடைய வாழ்க்கை என்னும் புத்தகத்துல ஒரு பகுதியை நான் எடுத்துட்டேன். ஒரு தருணத்துல டிவி ரெக்கார்ட் மூலமா நத்திங் டு லூஸ், அதாவது இலக்க ஒன்றுமே இல்லைங்கிற புத்தகத்தை, பிஷப் மசிதோவோட புத்தகத்தின் வாழ்க்கை வரலாற படமா பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இது ரொம்பவும் ஆர்வத்துக்குரிய விஷயமா இருந்தது. நானும் அப்ப அதுதான் யோசிச்சேன். எனக்கும் வாழ்க்கையில இலக்க ஒண்ணுமே இல்லை. நான் எப்போ அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேனோ அந்த நேரத்துல தீர்மானிச்சேன். அந்த தருணத்துல இருந்து நான் என்னுடைய ரட்சிப்பை குறித்து தேடணும்னு தீர்மானிச்சேன். அந்த தினமே நான் வீட்டுக்கு போனேன். என்னுடைய கணவரை தேடினேன். அவர் வீட்டுல படுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு லேட்டா தான் வந்தேன் அன்னைக்கு. இனிமே நான் புது நபரா இருக்க போறேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. மேலும் புதன்கிழமையிலும் நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். அது மே மாசத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. இந்த தருணத்துல அது குறித்து பேசிட்டு இருந்தாங்க. என்னுடைய மாற்றத்தை குறித்து நான் தேவன் மீது என்னுடைய கவனத்தை செலுத்தினேன். எனக்கு தேவனிடத்துல கேட்க நிறைய விஷயம் இருக்கு. 17 வருஷத்துக்கான மூட்டை என்னிடத்துல இருக்கு. என்னுடைய பிரச்சனை, என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, என் திருமணத்துல இருக்கிற பிரச்சனையை குறித்து நான் கவலைப்படல. இப்போ நான் தேவனுடைய மகளா மாறணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய முழு கவனமா இருந்தது. என்னுடைய சம்பளத்தை கொடுத்த வெறும் பண ரீதியா கிடையாது. நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். என்னுடைய கெட்ட நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டேன். என்னுடைய போன் நம்பரை கூட மாத்திட்டேன். வேதகமத்தை அதிகமா படிக்க ஆரம்பிச்சேன். தேவனை அதிகமா தேட ஆரம்பிச்சேன். நான் ஒரு அழுக்கான நபரா இருந்தேன். நான் சுத்தமாக விரும்பினேன். அதனாலதான் நான் என்னுடையத எல்லாவற்றையும் முழுமையா தேவனிடத்துல கொடுத்தேன். இது ஒரு திருமணத்தை அடையாளப்படுத்துது. நான் எப்ப பீடத்தின் மீது ஏறினோ நான் என்னுடைய வெற்றியின் உறுதியை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வெற்றியின் உறுதி என்ன? பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள பெற்றுக்கொள்றதுதான். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் செய்யறதுதான். ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிறது தான். அதுதான் என்னுடைய விண்ணப்பமாவும் இருந்தது. நான் அந்த ஜீவ தண்ணீரை அடைய விரும்பினேன். என்னோட முழு இருதயத்தோட நான் அவரை தேடினேன். எனக்கு நீங்க வேண்டும். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கலன்னா இந்த தருணத்துல இந்த உலகத்துல என்னால ஜெயிக்க முடியாது. அதை எதிர்கொள்ள முடியாது. நான் மறுபடியும் விழுவேன். என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு, பழைய உலகத்துக்கு நான் செல்ல விரும்பல. நான் சொன்னேன், தேவனே எனக்கு நீங்க வேணும், நீங்க மட்டும்தான் வேணும்னு சொன்னேன். அந்த தருணத்துல பரிசுத்த ஆவியானவர் என் மீதாக வந்து என்ன நிரப்பினாரு.
எனக்குள்ளாக இருந்த வெறுமை, சோகம் எல்லாமே என்னை விட்டு அகற்றப்பட்டு நான் முழுமையான வாழ்க்கையின் மாற்றத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த உறுதி எனக்குள்ள இருந்தது. அந்த இடத்துல புது மர்சல்லோ பிறந்தா என்னோட முழு வாழ்க்கையின் மாற்றத்தை நான் பார்த்தேன். பெரிய மாற்றமானது ஏற்பட்டு இருக்கு. இந்த மாற்றம் தேவனால நடைபெற்ற மாற்றமா இருக்கு எனக்குள்ள. என்னுடைய முழுமையான இந்த மாற்றம் என்னுடைய கணவரை கூட ஈர்க்கக்கூடியதா இருக்கு, இல்லைங்களா? நான் தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கே அதே நாளில் எனக்கு பரிசுத்த ஆவி கிடைத்தது. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ற நிச்சயம் எனக்குள்ள அன்னைக்கு வந்தது. நாங்க அன்பின் சிகிச்சை கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டோம். நாங்க ரொம்ப உற்சாகத்தோட இந்த அன்பின் சிகிச்சை கூட்டத்துக்கு வந்தோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை கூட்டங்களை நான் கலந்துக்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாங்க கூட்டத்துல கலந்துக்க ஆரம்பிச்சோம். நான் எப்படி ஒரு உண்மை உள்ள மனைவியா இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அவரும் கூட எப்படி உண்மை உள்ள கணவரா இருக்கிறதுங்கிறத குறித்து கத்துக்கொண்டாரு. தேவன் எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிச்சிருக்காரு. இது எப்படி இருக்குன்னா நாங்க திரும்பவும் மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோம், இல்லைங்களா? நான் இப்ப என் கணவரை அதிகமா புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அவரும் என்ன அதிகமா புரிஞ்சுக்கிறாரு. பீடத்தினுடைய கனிகளானது என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. அது ரொம்பவும் தெளிவா இருக்கு. இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. ஆசீர்வாதமான வியாபாரம் இருக்கு. மிகவும் அருமையான கார் என்கிட்ட இருக்கு. என்னுடைய மகள்கள் படிக்கிறாங்க. அங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு என்னுடைய வீடானது வெறும் வீடு மட்டும் இல்ல, அது சமாதானத்தின் வீடா இருக்கு. என் வீடு வெறும் அழகான வீடு மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள சமாதானம், சந்தோஷம் இருக்கு. நான் இதை எப்பொழுதும் சொல்லுவேன், ரட்சிப்புக்கு போறதுக்கு பீடம் தான் ஒரு பாஸ்போர்ட்டா இருக்குன்னு. இந்த பாஸ்போர்ட்டை நம்ம மற்ற ஆத்துமாக்களுக்கும் எடுத்துட்டு போகணும், சரிங்களா? கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. மிக நிச்சயமாக இந்த சாட்சி உங்களுக்கான விளக்கத்தை இந்த இடத்துல கொடுத்திருக்கும். உங்க கேள்விக்கான பதிலையும் இதில் கொடுத்திருக்கும். என்னுடைய பாவங்களை தேவன் மன்னிப்பாரா? இந்த பெண்ணை தேவன் மன்னித்தார், ஆனால் தேவன் உங்களையும் இந்த இடத்துல மன்னிக்க முடியும். ஆண்டவராக இயேசு உங்களுடைய பாவங்களை இந்த இடத்துல கழுவ அவர் தன் விலையை செலுத்தினார். நேர்மையான இருதயத்தோடு, இதுதான் பதில். நேர்மையான இருதயத்தோடு நீங்கள் மனம் திரும்புவீர்களே, ஆனால் தேவன் உங்களுடைய பாவங்களை இந்த இடத்துல மன்னித்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ள தேவனாயுதத்தில் இருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற தயாரானவரா இருக்கார். ஆனா தேவன் எதிர்பார்ப்பது எல்லாம் நேர்மையான மனம் திரும்புதல். இந்த சாட்சியில இந்த பெண் தேவனை காண்பித்தது போல அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க, பல தவறான செயல்களை கூட செய்தாங்க, தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா இந்த இடத்துல மாற்றிக்கொள்ள. ஆனா அது எதுவுமே இந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்யல. ஆனா எப்பொழுது தன் தேவனுக்கு அனுமதியானதை இந்த இடத்துல கொடுத்தாரோ, ஆண்டவராக இயேசு தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற அவருக்கான வாய்ப்பானதை இந்த இடத்துல கொடுத்தாரோ, நீங்க பார்த்தீங்க இந்த சாட்சியினுடைய முடிவிலே அந்த நபர் எந்த ஆசீர்வாதத்தில், சந்தோஷத்தில், சமாதானத்தில் வாழ்கிறார் என்பதை குறித்து தேவனுக்கு உங்க வாழ்க்கையும் செய்ய விரும்புறார். இது மற்றவர்களுக்காக, மற்ற நாட்டினவருக்காகன்றது மட்டுமல்ல, தேவன் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதி அற்புதமான காரியங்களை செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய பாவம் என்னவாக இருந்தாலும் மனம் திரும்புவீர்களே, ஆனால் தேவன் உங்களை மன்னிக்க தயாரா இருக்கார். எனவேதான் யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறந்திருக்கிறது. தேவனுடைய வல்லமையின் வழிகளை மக்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. இந்த நேரம் கூட நீங்க போன்ல ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களை நீங்க இந்த இடத்துல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது இந்த நேரமே கூட நீங்க பேச விரும்புறீங்கன்னா நீங்க இந்த இடத்துல பேசலாம். தேவனுடைய மனுஷனாய் இந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் வழி நடத்தப்படும்படியாக தேவன் உங்க வாழ்க்கைக்கு உதவி செய்யட்டும். மக்களே, தேவன் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற அனுமதியானதை கொடுங்க. எனவே இந்த மாதம் 25ஆம் தேதி இந்த விசுவாசத்தினுடைய நிகழ்ச்சியிலும் கூட நாம் ஒன்றிணைய போகிறோம். சீனாய் மலையில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஒலிவு எண்ணெயை நீங்கள் ஒரு பாட்டிலில் இலவசமாய் பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு நீங்கள் விசுவாசத்தோடு எங்களோடு ஒன்றிணையலாம். தேவனுடைய பதிலை பெற்றுக்கொள்ள. ஏன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய், எதற்காக நீங்கள் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயை பெற்றுக்கொள்ள வரவேற்கப்படுகிறீர்கள்? இந்த வீடியோ பாருங்க. சில தருணங்களில் நம் வாழ்க்கையின் உடனடியான பதில்கள் தேவைப்படுகிறது.
பைபிளில் உள்ள பல உதாரணங்கள் மூலமாக ஒலிவ எண்ணெய் பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெய் உங்கள் வாழ்க்கையின் தேவனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. என்ன பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை 9:30 மணி கூட்டத்தில் எங்களோடு இணையுங்கள். உங்கள் எண்ணெய் பாட்டிலை பதிவு செய்ய மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் 9384638738. எங்களுடைய வெப்சைட்டை விசிட் செய்யுங்கள் www.uckg.in. எனவே மகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை, வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு இந்த விசுவாசத்தினுடைய கூட்டத்தில் நீங்கள் எங்களோடு ஒன்றிணையலாம். மௌனோட ஆலயத்திலேயோ அல்லது கொருக்குப்பேட்டை சுற்றியுள்ள பகுதியை சார்ந்தவரோ, அல்லது நீங்கள் அண்ணாநகர், ஐநாவரம், அகரம் பகுதியை சார்ந்தவரோ, ஒருவேளை நீங்க ஹைதராபாத்தை சார்ந்தவராயுதத்தில் இருக்கலாம், அல்லது மும்பையை சார்ந்தவராயுதத்தில் இருக்கலாம். நம்முடைய சபைகள் இந்த எல்லா இடங்களிலும் இந்த இருக்கிறது. நீங்கள் தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுதும் முகவரிகளை இதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் இந்த நாள் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அதி அற்புதமான காரியங்களை செய்ய தயாராக இருக்கிறார். மிக நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை வழிகள் உங்களுக்கானதை இதத்தில் கொடுக்கப்படும். இந்த வார்த்தை வழிகளிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக என எல்லோருக்குமே தீங்கு நாட்களானது இதத்துல சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒவ்வொரு நாளும் சிலர் தன் தூக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இந்த நாளை பார்ப்பாங்க. எல்லாமே அருமையானதா இதத்துல இருக்கும். ஆனா அதே போல மற்ற சிலர் அவர்கள் தூக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுதே ஏற்கனவே அவர்கள் கேட்கிறது ஒரு மோசமான செய்தியாக இருக்கலாம், அல்லது கடினமான ஒரு நாளை இடத்துல அவர்கள் தோங்குகிறவரா இருக்கலாம், அல்லது நாள் முழுவதும் அந்த வேலைகளிலே பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கிற ஒருவராய் அவர்களுடைய நிலையானது இடத்துல இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு முறையும் தீங்கு நாட்களை இடத்துல சந்திக்க நேரிடும். சரி, இந்த தீங்கு நாட்களை நீங்க சந்திக்கும் பொழுது நீங்க எப்படியான ஒருவராய் இடத்துல நடந்து கொள்கிறீங்க? நீங்க எப்படியான ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறீர்கள்? ஏன்னா இந்த தீங்கு நாட்கள் பல நபர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாயுதத்துல மாற்றிருக்கிறது. ஒரு தவறான ஒரு தீர்மானம் அவங்களுடைய வாழ்க்கையின் முழுமையை அழைத்ததாக இருக்கு. அந்த தவறான ஒரு தீர்மானத்துல இன்னைக்கு எத்தனை பேர் ஜெயில இருக்கக்கூடியவரா இருக்காங்க? எத்தனை பேர் அந்த குற்றங்கள் நிமித்தம் அவர்கள் தங்களுக்குள்ளாக குற்ற உணர்ச்சிகளை சுமந்து கொண்டிருக்கிறவரா இருக்கிறார்? எத்தனை பேர் தன்னுடைய மனைவியை இழந்தவராய், தன்னுடைய கணவரை இழந்தவராய், தன் பிள்ளைகளை இழந்தவராய் இருக்கிறாங்க அந்த ஒரு தவறான தீர்மானத்து நிமித்தம். எனவே தீங்கு நாட்கள் இந்த வரும்பொழுது நீங்கள் அந்த தீங்கு நாட்களை எப்படியாக எதிர்கொள்கிறீர்கள்? இன்னும் அந்த தீங்கு நாட்களை எப்படியாக எதிர்கொள்ள வேண்டும்? இந்த வீடியோவிலே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக. தீங்கு நாட்களை நீங்கள் எவ்வாறு சகிப்பீர்கள்? ஏராளமான உபத்திரவங்கள் மற்றும் துன்புறுத்தல்களின் மத்தியிலே நீங்கள் எவ்வாறு நிலைத்திருப்பீர்கள்? நாட்கள் செல்லுகிற தருணம் எப்படி நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள்? எல்லாம் நன்றாக இருக்கும் சமயம் விசுவாசிப்பது என்பது எளிமை. புயலானது அடங்காத ஒரு தருணமாயிருக்கும் சூழ்நிலையில் ஆத்துமாவினுடைய வலி குறையாதிருக்கிற அந்த நேரம் எப்படி? நீங்கள் உங்களை கேட்டிருக்கலாம், எப்படி நான் சமாளிப்பேன்? மிக சரியாய் இதான் நீங்கள் கண்டடைய போவது. இப்போது நீங்கள் செய்யாத ஒன்றிற்காக தண்டிக்கப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். காட்டிக் கொடுத்தலின் வலியை தாங்குவது, துன்புறுத்தப்படுவது, உங்களை குற்றப்படுத்தினவர்களுக்கு முன்பாக வெளியரங்கமான கோலமாய் நிர்வாணத்தில் நிற்க வைக்கப்படுவது, மனுஷ வேதனையினுடைய உயர்ந்த நிலை. அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தையும் வேதனையும் இயேசு எப்படி சகித்தார்? இங்கேதான் எல்லாமே துவங்கியது. எதுவுமே சாத்தியமாக இருக்காத ஒரு பிதாவினுடைய முத்திரையை ராமர் போயிருந்தார். பரிசுத்த ஆவி. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரை. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரனாக மாற ஆண்டவராக இயேசு அபிஷேகிக்கப்பட வேண்டியிருந்தது. பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. இந்த பூமியில் அவர் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாய் அவர் எதையுமே சகித்திருக்க முடியாது. அவரும் கூட
போது கற்பனை செய்து பாருங்கள், தேவகுமாரனை பரிசுத்த ஆவி பெற வேண்டியிருந்தால் நாம் எப்படி சாதாரண மனுஷர்கள், உண்மையிலேயே மனுஷர்கள் பரிசுத்த ஆவி பெறுவதனுடைய முக்கியத்துவத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் சாதாரணமாய் அவரை புறக்கணித்து கொண்டிருக்கலாம். தாவி சாதாரண பாகம் என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சூரியல் மாற்றி வைக்கப்பட்ட ஒரு படம் அல்லது ஒரு காதணி, நீங்கள் அவரை பெறாவிட்டாலும் கூட அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்பதைப் போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அழிவிலே குழப்பத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்குள் இருக்கிற ஆவி என்னவோ அதனுடைய வெளிப்பாடுதான் இது. வாழ்க்கை பிரயாணத்திலே பரிசுத்தாவி பெற்றிருப்பது என்பது ஒரு தேர்வு அல்ல, மாறாக அத்தியாவசியமான ஒன்று. நுரையீரலுக்கு எப்படி ஆக்சிஜன் தேவையோ ஆத்துமாவிற்கு கர்த்தருடைய ஆவி தேவை. உலகத்தை ஜெயிக்க இதுதான் உங்களிடத்திலே குறையாக இருக்கிறது. கடினமான தருணங்கள் வரும், அப்போது மக்கள் உங்களுக்கு தங்கள் முதுகை காண்பிப்பார்கள். அந்த தருணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் தனிமையிலே இல்லை என்பதை. இந்த போராட்டங்கள் எல்லாம் உங்களை வெறும் பலமாக்கியது என்பதை காண்பீர்கள். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் அதிக அற்புதமான சக்தியை பெற்றுக்கொள்வீர்கள். அவரை பெற்றவர்கள் யாரோ அவர்கள் உண்மையிலே பலப்படுத்தப்பட்டிருப்பார்கள். இவர்தான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளன்று பயம் மிகுந்த கோழைத்தனமான சீஷர்களை துணிச்சலான பயமில்லாத அப்போஸ்தலர்களாக மாற்றினார். இவர்கள் என்னுடைய வார்த்தைக்காக தாங்கள் கொண்டிருந்த அன்பிற்காக தங்கள் வாழ்க்கையை பணைய வைக்கவும் தயாராக இருந்தார்கள். மைதானத்திலே சிங்கங்கள், பசியுள்ள சிங்கங்களுக்கு முன்பாக நிற்கும் போதும் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை மறுதளிக்கவில்லை, அல்லது உயிரோடு எரிக்கப்பட போகிற சூழ்நிலைக்கு முன்பாகவும். காரணம், தங்களுக்கு முன்பாய் காத்திருந்த மகிமையை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். இவர்தான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். உங்களை இந்த பூமியில் அவருக்கு சாட்சியாய் மாற்றி மத்தியிலே நிலைத்து நிற்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு தரும்படி, மேலும் சொல்லப்பட்ட எல்லாம் முடிந்த பிற்பாடு உங்கள் சொந்த ஆத்மாவின் ரட்சிப்பை உறுதிப்படுத்தி கொள்ளும்படியும் நிலையை நீங்கள் அடைய முடியும். பரிசுத்த ஆவிதான் எவரையும் விட எதையும் விட இவ்வுலகத்தில் உங்களுக்கு முக்கியமானது என்பதை நீங்கள் உணரும் பொழுது அவர்தான் மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிறேன், மீதி உள்ளது வெறும் மீதம் மட்டுமே. எனவேதான் நாளை தினம் கூட ஒரு மிக சிறப்பான வேதாகம கூட்டமானது நம்முடைய ஆலயங்களில் நடைபெறும். நீங்கள் இந்த வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக குறிப்பாய் நாளை மாலை 7 மணிக்கும் இந்த விசுவாசத்திலே நீங்கள் எங்களோடு ஒன்றிணையலாம். இந்த சிறப்பான வேதாகம பாடத்திலே தேவனுடைய வார்த்தை நின்று நீங்கள் வழி நடத்துதலை, உங்கள் தீங்கு நாட்களை ஜெயிக்கக்கூடிய வார்த்தையை, வல்லமையை, வழி நடத்துதலை இலவசமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக. எனவே மக்களை உங்களை தயார்படுத்துங்க. தேவன் மாறாதவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவர மட்டுமல்ல, அதை அனுபவிக்கக்கூடியவராக. எனவேதான் இந்த நேரம் உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக இன்னொரு நபருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என தேவன் அதி அற்புதமான காரியத்தை செய்கிறவர். இந்த திருமணம் எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டது, இந்த குடும்பம் எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டது, இந்த சாட்சியிலே இவர்கள் தேவனுடைய வல்லமையை எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பார்த்தார்கள். நீங்க இந்த சாட்சி இந்த கவனிக்கிற அந்த சமயம் உங்க வீட்டுல உங்களுடைய குடும்பத்தாருக்கு அழைப்பானது கொடுங்க. இந்த சாட்சி அவர்கள் ஒன்றிணைந்து கேட்கும்படியாக என கணவன், மனைவி, பிள்ளைகள், முழு குடும்பமும் ஆசீர்வாதமானவர்களாய் இந்த மாறினார்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான சாட்சியாக நீங்க குடும்பத்தாருக்கு அழைப்பானது கொடுக்கலாம். உங்களோட அவர்களும் இணைந்து இந்த சாட்சி இந்த கேட்கும்படியாக. அதே சமயம் ஒரு பாட்டில் தண்ணீரை நீங்க தயார்படுத்தி விரும்புறீங்கன்னா தயார்படுத்திக் கொள்ளுங்க. இந்த சாட்சிக்கு பிற்பாடு உங்களோடு சேர்ந்து நான் இந்த தண்ணீரையும் ஆசீர்வதிக்க போகிறேன். தேவனுடைய வல்லமை உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக வெளிப்படுத்தப்படும்படியாக இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம், என் பேர் ஆனந்தி. எனக்கு வயசு 52 ஆகுது. யூனிவர்சல் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். எனக்கு 2 பொண்ணுங்க. அவங்க என் கணவரும் நானுக்கும் ரொம்ப கஷ்டம். எங்களுக்குள்ள எப்பவும் சண்டை வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பிரச்சனையும் நடக்கும். ஒவ்வொரு நாளும் எனக்கு தற்கொலை எண்ணம் தான் இருந்திருக்கு. ஒரு நாள் கெரோசின் கூட ஊற்ற போயிட்டேன். நான் மாத்திரை சாப்பிட்ருக்கேன். தற்கொலை எண்ணங்கள், கையெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பிரச்சனைங்க இருந்தது. நான் இதெல்லாம் கடந்து நான் வரும்போது எனக்கு ஒரு பயங்கரமான சோதனை வந்துச்சு. பெரிய சோதனை வந்துச்சு. எனக்கு வயிற்றில் ஆப்ரேஷனு.
என்ன பண்ணுறது தெரியல. கணவர் மட்டும் தான் சம்பாதிக்கணும், எனக்கு வேறு வழி தெரியல. அடுத்தவங்களை சார்ந்து தான் நான் இருந்தேன். ஒவ்வொரு நாளாக நான் கண்ணீர் விட்டுட்டு தான் அழுதுட்ருப்பேன். எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்திருக்குது, எனக்கு ஏன் இந்த இதுன்னு ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி பண்ணி என் 2 பசங்க நினச்சி நான் அழுதுட்ருப்பேன். எனக்கு யாரும் இல்லையே உதவி செய்ய அப்படின்னும்போது, எதிர்த்து ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது, அங்கே வந்து வந்திருக்காங்க, வாங்க ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் அப்போ போனேன் யார் என்னான்னு பார்க்க. அப்போது வந்து எனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் அங்கே அந்த கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டேன். அவங்களும் என்னை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணலாமான்னாங்க. பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணி என் கஷ்டத்தெல்லாம் சொன்னேன். என் கஷ்டத்தெல்லாம் சொன்னோன்னே அவங்க இந்த மாதிரி யூனிவர்ஸ் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் மறுநாளே போனேன் அந்த சர்ச்சுக்கு. என் பசங்க 2 வரமாட்டேன்னிட்டாங்க. ஐயோ நாங்கள் வரல நீ போ அப்படின்னு. நான் தான் வலுக்கட்டாயமாக அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் யூனிவர்சல் சர்ச்சுக்கு. வந்த ஒரு வாரத்துக்குள்ளலாம் எனக்கு வந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். இனிமேல் வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு. எனக்கு வேலை செய்ய முடியலன்னா எனக்கு கஷ்டம், வீட்டு வாடகை கொடுக்க கூட கஷ்டம், என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியல. அது ஒரு நைட் நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது மறுநாள் எனக்கு இந்த காரியம்லாம் நடக்குது. நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வரவும் நான் அவங்ககிட்ட சொல்லி எல்லாம் என் கஷ்டமெல்லாம் சொல்லி அவர்கிட்ட அழுதேன் நான். அப்போ அவங்க இந்த ஆலயத்துக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். என் கணவர் வரல, என் 2 பசங்களும் வரல. வலுக்கட்டாயமாக அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. நான் தான் வந்தேன். எல்லாம் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு வாரம், மறு வாரமே எனக்கு போன வேலை கிடச்சிது. உன்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. அந்த வேலைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. என் 2 பெண்களும் அதில் தான் இருக்காங்க. அவங்களும் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால இன்னும் என் கணவர் கொஞ்ச நாள் வராமல் இருந்தார். அவரும் இப்போ எங்களை பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் அந்த சர்ச்சில் தான் இருக்கோம். எங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் தான். ஆண்டவரோட கிருபை எங்களுக்கு முழுமையாக இருக்குது. மேலும் எங்களுக்கு நன்மை செய்வார் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். என் 2 பெண்களும் என் சூழ்நிலையை பார்த்து தான் வளர்ந்தாங்க. அவங்க அந்த சூழ்நிலை கடந்து போக நான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்கள் 3 பேருமே வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். எந்த ஒரு நல்லது கெட்டது கலந்துக்க மாட்டோம். இதே சூழ்நிலை தான் வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த யூனிவர்சல் ஆலயத்துக்கு அவங்க வந்தாங்க. இருந்து பார்த்தாங்க. அவங்களும் இந்த விஓஜியில் கலந்துக்கிட்டு இப்போ அவங்க தனியாகவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பிரச்சனையும் கொஞ்ச நாள் பிரச்சனை கொடுத்தா பெரியவ அவள் பாட்டு சைலண்ட்டாக இருப்பா, யாரு கூடயும் பேச மாட்டா, கோவப்படுவா, ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டினா. அதெல்லாம் சேர்த்து எனக்கு ரொம்ப கலக்கமாயிடுச்சு. என் பொண்ணுங்க எப்படி வளருவாங்க, என்ன ஆவாங்க, அவங்களுக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கல, எதுவுமே இல்லை. ஒரு படிப்பாவது நம்ம கொடுக்கணும் போது அவள் இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப கலக்கமாகி போச்சு. சின்ன பொண்ணு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தா. எல்லாமே என்னை ரொம்ப கதி கலங்க வச்சிருச்சு. வரும்போது தான் இதெல்லாம் சூழ்நிலை நடந்து இப்போ அவங்க ஆலயத்துக்கு அவங்களே தனியாக வர ஆரம்பிச்சு அந்த விஒய்ஜியில் கலந்துக்கிட்டு அவங்க எல்லாம் இப்போ தனியாகவே எல்லாமே செயல்பட ஆரம்பித்து இப்போ என் குடும்பமே இந்த யூனிவர்ஸ் ஆலயத்தில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் இது பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை. இந்த ஃபுல் இதுவும் இந்த வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுட்டு நான் முழு சந்தோஷத்தோடு இப்போ இருக்கேன். ஆண்டவரோட பிரசன்னத்துல நாங்க ஈடுபட்டிருக்கோம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384638738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் தேவனே, நீர் அதி அற்புதமான காரியங்களை இந்த நாட்களும் செய்ய வல்லமையுள்ளவராயுதத்தில் இருக்கிறேன். தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, துன்மார்க்கனுடைய மரணத்திலே ஒருபோதும் பிரியப்படுகிறதில்லை. உங்களுடைய வார்த்தை அதை தெளிவுபடுத்துகிறது. இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இவர்கள் பலர் குற்ற உணர்ச்சிகளை சுமந்து கொண்டிருக்கிறவராயிருக்கலாம். வியாதியை விட மிக மோசமானது இந்த குற்ற உணர்ச்சி. தான் பேசின, தான் செய்த ஒரு காரியத்தை நிமித்தம் இந்த நாள் வரையும் இவர் தன் இருதயத்திலே அந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார். இந்த குற்ற உணர்ச்சியானது ஒரு புற்றுநோயை விட மோசமானது என்பது பலர் இன்னும் அறிந்து கொள்ளாத உண்மையானதாக இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் இந்த நேரம் இந்த கூட்டத்தின் மூலம் இந்த வார்த்தையை பெற்றவராய் இந்த இருக்கிறார்களோ இவர்கள் இந்த சூழலையை மாற்றிக்கொள்ள நீர் இவர்களுக்கு கரமானதை இந்த நீட்டுகிறேன். எனவேதான் தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, எல்லா பாவங்களிலிருந்து, எல்லா தவறுகளிலிருந்து, எல்லா அழுக்கான வாழ்க்கையிலிருந்து இந்த மக்களுடைய வாழ்க்கையானதை விலக்கி இவர்களுக்கு உதவி செய்ய நீர் தயாராக இருக்கிறேன் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த மக்களுக்கு உடைய வார்த்தையை இந்த தாரும் தேவனே.
இந்த மக்களுக்கு உங்களுடைய வழிகளை இடத்தில் தாரும். இந்த சத்தத்திற்கு இவர்கள் செவி கொடுக்கும் பொழுது நீர் அதி அற்புதமானதை இந்த நாளிலும் செய்கிறீர் என்பதை இவர்கள் பார்க்கும்படியாக இந்த மக்களுடைய எண்ணங்களை தெளிவடைய செய்யும்படி கேட்கிறேன். இந்த மக்களுடைய வழிகளை நகர்த்தி ஆசீர்வதிக்கும்படி அதித்தனால் கேட்கிறேன். எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த சாட்சிகளில் நாங்கள் பார்த்ததை போல கூட இந்த ஒரு நாள் அழிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆனால் உங்களோடு கூட தன் வாழ்க்கையை ஒப்படைத்த பொழுது நீர் அந்த அழிக்கப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கையாய் இந்த மாற்றினீர். அதுதான் எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இவர்களுடைய வாழ்க்கை மீது இந்த நடக்க உண்மை நோக்கி இந்த கேட்கிறேன். உங்களுடைய பதில்களை இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது இந்த கொண்டு வருவீராக. உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையை இவர்களது வாழ்க்கை மீது இந்த வெளிப்படுத்துகிறார். என் தேவனை, இந்த மக்கள் தன்னுடைய முதற்படியானதை எடுத்து வைக்கும் பொழுது நீர் தேவன் மாறாதவராய் உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறேன். உம்மிடத்திற்கு திரும்புகிறவர்கள் ஒருபொழுதும் என் தேவனை பெருமையாய் தன் வாழ்க்கையில் அழிவை பார்ப்பதில்லை, அவர்கள் வித்தியாசத்தை பார்க்கிறார்கள். இந்த வித்தியாசம் இந்த வீடுகளுக்குள் ஏற்படும்படியாக, இந்த மக்களுடைய வாழ்க்கைக்குள் ஏற்படும்படியாக குணமாத்தலை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை இந்த எளிமையான ஜெபத்திலிருந்து இவர்கள் விசுவாசத்தின்படி இவர்கள் மீது அறிக்கையிடுகிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நன்றி இயேசுவே, ஆமென். ஆமென். தேவன் உங்களுக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். விசுவாசத்து நகருங்க மக்களே. மீண்டும் உங்க பழைய வாழ்க்கைக்கு இந்த திரும்பாதீங்க. தேவனோட புது வாழ்க்கை நோக்கி நகருங்க. தேவன் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே